Next நம்ம பார்க்குறது quadratic functions. இது நம்ம ஆல்ரெடி 10th நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க. சேம் தான் பார்க்க போகிறோம். பட் சம்ஸ் மட்டும் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவ்வளோதான். P of x is equal to ax square plus bx plus c. இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா quadratic functions அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வேரியபிளோட டிகிரி வந்து 2 இருக்கணும். 2ல் ஆரம்பித்து ஸோ இது x power 1 then x power 0. சரியா? இல்லை a, b, c belongs to R. இதில் கண்டிப்பாக ஏ என்ன ஆகக்கூடாது அப்படின்னா 0 ஆகக்கூடாது. அப்போ தான் அது குவாட்ராட்டிக் லீடிங் டைம் எப்போவுமே 0 ஆகக்கூடாது. அப்போ தான் அந்த டிகிரி வந்து குறையாது. இது சப்போஸ் இது 0 ஆயிடுச்சுன்னா இந்த டோட்டல் டைமும் 0 ஆயிரும். அப்போ இது லீனியர் இக்குவேஷனாக மாறிடும். ஸோ ஏ கண்டிப்பாக 0 ஆகக்கூடாது. அதில் இஃப் பி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் சம் டி பிலாங்ஸ் டு ஆர், ஏதாவது டீன்னு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 வந்துருச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தென் வி சே தட் டி இஸ் ஏ 0 ஆஃப் அல்லது ரூட் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இதில் எந்த வேல்யூ போடும்பொழுது நமக்கு ஈக்குவல் டு 0 வருதோ அப்போ அந்த வேல்யூவை அந்த குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனோட 0ன்னு சொல்லலாம் அல்லது ரூட்டுன்னு சொல்லலாம். சரியா? வெரி சிம்பிள் தான். ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ ஃபார்முலா டு ஃபைண்ட் சொல்யூஷன் ஆஃப் ax square plus bx plus c is equal to 0. என்ன வரும் தெரியுங்க? x is equal to minus b plus or minus root of b square minus 4ac the whole divided by 2a. x equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இது தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு. இதில் டெல்டாக்கு பேர் என்ன? டிஸ்கிரிமினன்ட்னு படிச்சிருப்போம். டிஸ்கிரிமினன்ட் டெல்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அல்லது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac மட்டும் சொன்னாலே போகிறோம். b square minus 4ac. சரியா? இதான் டிஸ்கிரிமெண்ட். இதில் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த டெல்டா வந்து இப்போ டெல்டா ஈக்குவல் டு 0 then the roots are real and equal. If delta greater than 0 then the roots are real and unequal. அடுத்தது if delta less than 0 then the roots are less than 0 சொல்லும்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இந்த டெல்டானா இதான b square minus 4ac ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் நம்பர் வந்துடும். therefore the roots are imaginary. ரூட்ஸ் ஆர் என்ன வந்திருக்கு? இமேஜினரி. புரிஞ்சுதா? டெல்டா ஈக்குவல் டு 0 இருந்தால் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல், greater than 0 இருந்தால் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல், less than 0 இருந்தால் ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. அதே மாதிரி ஸோ இதில் வந்து இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் யர் இக்குவேஷன், இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் தி roots of a quadratic equation. அப்போ என்ன வரும்? required quadratic equation is x square minus alpha plus beta into x plus alpha beta is equal to 0. இது தெரிஞ்ச விஷயம் தானே. x square minus sum of the roots into x plus product of the roots is equal to 0. புரியுதா? x square minus of sum of the roots into x plus product of the roots is equal to 0. இதில் sum of the roots கண்டுபிடிக்கான ஃபார்முலா சரிதானே? sum of the roots கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? alpha plus beta is equal to minus b by a and product of the roots கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து c by a. sum of the roots is equal to alpha plus beta is equal to minus b by a and product of the roots alpha into beta is equal to c by a. அவ்வளோதான். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே 10th படித்த விஷயம் தான். ஜஸ்ட் ரீகால் பண்ணிப்போம். எக்ஸசைஸ் 2.4ல ஃபர்ஸ்ட் சம், கன்ஸ்ட்ரக்ட் a quadratic equation with roots 7 and minus 3. ஸோ ஜஸ்ட் கிவன் டேட்டா அளிக்கோங்க. ரூட்ஸ் ஆஃப் த quadratic equations ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ ரூட்ஸ் ஆஃப் த quadratic equation கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து எவ்வளவு 4 அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன வந்திருக்கு 7 into minus 3 is equal to minus 21. So required
quadratic equation is. சரியா? என்ன இருக்கு? x square minus of alpha plus beta into x plus alpha beta is equal to 0. சரியா? அப்போ x square minus of sum of the roots into x plus product of the roots is equal to 0. x square minus 4x. புரியுதா? என்ன இருக்குன்னு பாருங்க. x square minus alpha plus beta க்கு பதிலா 4x plus alpha beta க்கு பதிலா minus 21 is equal to 0. அவ்வளோதான், வெரி சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. ரெண்டு ரூட் கொடுத்துருந்தாச்சுனாலே x square minus of sum of the roots into x plus product of the roots is equal to 0. Then exercise 2.4 second sum. A quadratic polynomial has one of its 0, that is root 1 plus root 5, and it satisfies p of 1 is equal to 2. Find the equation quadratic polynomial அப்படிங்க எடுக்கிறாங்க. So exercise 2.4 given data பாருங்க. One root of the polynomial is alpha is equal to 1 plus root 5. Then p of 1 equal to 2 கொடுத்துருக்காங்க. அப்போ alpha is equal to 1 plus root 5 னா beta is equal to என்ன மாதிரி இருக்கும்? 1 minus root 5. இதில் root 5ங்கிறது என்னது? irrational number. சரியா? அப்போ irrational roots are acquired in conjugate pair. சரியா? இது வந்து ஒரு irrational number இருந்தாச்சுன்னா இது வந்து ரிசல்ட் கன்ஃபார்ம் கிடையாது. irrational roots are acquired in conjugate pair தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக 12th படிக்கலாம். சரியா? ஸோ alpha is equal to 1 plus root 5. அப்போ therefore beta is equal to 1 minus root 5. சரியா? அதாவது இதுக்கு ஒரு நோட்டு கூட எழுதி வச்சுக்கலாம். என்ன எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னா, நோட்டில் if a plus b into root p, இதில் root of pங்கிறது என்னது? root of prime number. சரியா? ஸோ இங்கே வந்து prime number, root of prime number வந்தாச்சுன்னா, அப்போ இது வந்து root of prime number தானே? root 5ங்கிறது prime number தான். அப்போ எப்படி வந்தாச்சுன்னா, if a plus b root p is one root of polynomial, சரியா? then the other root is other root யாரு? a minus b into root p. a minus b into root p. அவ்வளோதான். அப்போ 1 plus root 5 வந்து ஒரு ரூட்டாக இருந்துச்சுன்னா 1 minus root 5 ஒரு ரூட்டாக இருக்கும். therefore alpha plus beta is equal to எவ்வளோ? ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 1 plus root 5 plus 1 minus root 5. ரெண்டையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா equal to 2. Then product of the roots 1 plus root 5 into 1 minus root 5 equal to வந்திருக்கு a square minus b square equal to 1 minus 5 equal to minus 4. அவ்வளோ புரிஞ்சுதா? therefore required quadratic equation is என்ன எடுத்துக்கலாம் பாருங்க. p of x is equal to என்ன வந்துடுது? k into x square minus of alpha plus beta into x plus alpha beta is equal to 0. சரி, பாலினாமியல் அப்படிங்கிறதுனால required quadratic equation is அப்படின்னு வந்ததுனால என்னது? required quadratic polynomial is. சரியா? polynomial is என்ன இருக்கு? p of x equal to k into x square minus of alpha plus beta into x plus alpha beta. அப்போ ஏன் இப்படி k இன்ட்டுன்னு போட்டால் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஜஸ்ட் இதிலே நான் ஃபஸ்ட் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ x square minus alpha plus beta பதிலாக 2, அடுத்தது இன்ட்டு எக்ஸு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கு பதில் எவ்வளவு? -4. அவ்வளோதான். இப்படியும் இருக்கலாம். இதே ஈக்குவேஷன் மேபி எப்படி இருக்கலாம்னா, இதுக்கு ஒரு 3 ப்ராடக்ட் பண்ணுங்க. என்ன இருக்குது? 3 into x², சரியா, -6x -12. இது 3 காமன் எடுத்துட்டீங்கன்னா x² மைனஸ் என்ன இருக்குது? 2x -4. சரியா? ஸோ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கூட இந்த மாதிரி காமனாக வெளியெடுக்கக்கூடிய ஒரு நம்பர் மேபி இருக்கலாம். அதனால தான் நம்ம இப்போ கேன்னு கூட சேர்த்துக்கிறோம். சரியா? திடீர்னு கே எடுக்கலை, இந்த மாதிரி 2 ரூட்டு தந்துட்டாங்க. அப்போ நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பார்க்கும்போது மேபி இந்த மாதிரி கேன்னு ஒரு வேல்யூ இருக்கலாம். இருந்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன வந்திருக்கு? ஸோ முதல் தந்திரக்கூடிய ரேட் எடுத்துடணும். என்ன வந்திருக்கு? P(1) = 2 இல்லையா? P(1) = 2. செம்ம கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க. P(1) = 2 ஃபைண்ட் த பாலினாமியல் அப்படின்னு தான் கேட்டுக்கிறாங்க. சரி, அப்போ நான் சொல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு ரிக்வயர்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கிட்டாச்சு? x² மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பதிலாக 2 into x ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா பதிலாக -4. புரியுதாப்பா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலான்னு பாருங்கள். இந்த கேயை கண்டுபிடிக்க சின்ஸ் P(1) = 2, P(1) = 1, P(x) = அந்த பாலினாமியல்,
P of 1 is equal to 1 x இருக்கிற இடத்துல 1 போடுங்க x equal to 1 x இருக்கிற இடத்துல 1 போட்டா என்ன இருக்கு k into x square minus 2x that is 1 minus 2 into 1 minus 4 equal to 2 சரியா அவ்வளவுதான் அப்ப equal to வந்திருக்கு k into என்ன வந்திருக்கு minus 2 minus 5 equal to 2 so k is equal to minus 2 by 5 k ஓட வேல்யூ என்ன minus 2 by 5 இத கொண்டு டைரக்டா அப்ளை பண்ணியாச்சுனா முடிஞ்சது so required quadratic equation is சரியா required quadratic equation is x square minus of alpha plus beta into x plus alpha beta is equal to 0 so k க்கு வேல்யூ நம்ம ஆல்ரெடி போட்டோம்ல சரியா k into புரியுதா அப்ப p of x is equal to ன்னு எடுத்துக்கலாம் p of x equal to 2 தான கொடுத்திருக்காங்க அப்ப p of x equal to என்ன வந்திருக்கு சொல்லு k into என்ன வந்திருக்கு x square minus alpha plus beta into x plus alpha beta அப்போ k க்கு வேல்யூ என்ன minus 2 by 5 into x square minus alpha plus beta க்கு பதிலா 2x plus alpha into beta க்கு பதிலா minus 4 அவ்வளவுதான் புரிஞ்சா இல்லையா அவ்வளவுதான் மைனஸ் வேணா உள்ள ப்ராடக்ட் பண்ணி எழுதிக்கலாம் அப்போ equal to 2 by 5 into x square minus x square plus 2x plus 4 அவ்வளவுதான் புரிஞ்சுதா வெரி சிம்பிள் இந்த மைனஸை மட்டும் உள்ள ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்போ ரிக்வயர்டு பாலினாமியல் என்னது மைனஸ் 2 by 5 into minus x square plus 2x plus 4 அவ்வளோ புரிஞ்சுதா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் கொஞ்சம் கவனமாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க Exercise 2.4 third sum if alpha and beta are the roots of a quadratic equation x square plus square root of 2 into x plus 3 equal to 0 form a quadratic polynomial with zeros 1 by alpha and 1 by beta so இப்போ என்ன பண்ணலாம்னு பாருங்க தந்திரக்கூடிய quadratic equationக்கு ரூட்ஸ் வந்து ஆல்பாவும் பீட்டாவும் இல்லையா so தந்திரக்கூடிய quadratic equation x square plus square root of 2 into x plus 3 is equal to 0 so it is compared with நான் ஜஸ்ட் நம்ம எப்படி மாத்திக்கலாம்னு பாருங்க x square minus of minus root 2 into x plus 3 is equal to 0 so compare with x square minus of alpha plus beta into x plus alpha beta is equal to 0 so இதுல உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படினா alpha plus beta is equal to minus root of 2 and alpha into beta is equal to 3 அவ்வளவுதான் alpha into beta is equal to 3 very simple so இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்க so since 1 by alpha and 1 by beta are the roots of required quadratic polynomial சரியா required quadratic polynomial so இது ஒரு ரூட் so sum of the roots 1 by alpha சரியா எழுதியே பண்ணலாம் sum of roots என்ன வந்திருக்கு 1 by alpha plus 1 by beta just LCM எடுத்துக்கோங்க LCM எடுத்துக்கிட்டீங்க என்ன வந்திருக்கு alpha into beta மேல alpha plus beta சரியா what is alpha plus beta minus root 2 divided by alpha into beta 3 அவ்வளோ so இது வந்து யாரு sum of roots then product of roots கண்டுபிடிச்சிடலாம் சரியா product of roots என்ன இருக்கு 1 by alpha into 1 by beta equal to 1 by alpha beta so equal to 1 by alpha beta ஓட வேல்யூ என்ன 1 by 3 அவ்வளவுதான் so நமக்கு required quadratic polynomial ஓட sum of roots உம் product of roots உம் கண்டுபிடிச்சாச்சு so required quadratic polynomial is சரியா required quadratic polynomial is x square minus sum of roots into x plus product of roots equal to 0
x square minus of sum of roots into x plus product of roots is equal to 0. Sum of roots எவ்வளவு மைனஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் ரூட் ஆஃப் 2/3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/3 ஈக்குவல் டு 0. ஜஸ்ட் 3 எல்சியம் எடுத்துக்கோங்க. ஸோ 1 the whole divided by 3 is equal to 0. 3 எல்சியம் எடுத்துக்கிட்டேன். ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 is equal to 0. அவ்வளோ வெரி வெரி சிம்பிள். புரிஞ்சுதாப்பா? ரொம்ப சிம்பிள் தான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஒரு குவாட்ரடிக்ஷனோட ரூட்ஸுன்னு கொடுத்துட்டு 1/α இன்ட்டு 1/β வந்து ரூட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு குவாட்ரடிக் பாலினாமியல் கேட்டுக்கிறாங்க. அப்போ அதுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸு 1/α ப்ளஸ் 1/β. ஜஸ்ட் எல்சியம் எடுத்துட்டிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் β/α இன்ட்டு பீட்டா. இங்கே நம்ம ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா தெரிஞ்சாச்சுனால இந்த செம்மை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். வெரி சிம்பிள் தான். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். Exercise 2.4 fourth sum. If one root of k into x minus 1 the whole square equal to 5x minus 7 is double the other root, show that k equal to 2 or k equal to minus 25. So, first நம்ம தந்திரக்கூடிய quadratic polynomial எடுத்துப்போம். So, k into x minus 1 the whole square equal to 5x minus 7. So, k into இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஈக்குவல் டு 5x மைனஸ் 7. இந்த k உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஸோ k எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் k மைனஸ் 2k இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5x ப்ளஸ் என்ன வந்திருக்கு 7 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஒரு குவாட்ரடிகேஷன் ஆஃப் ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். குவாட்ரடிகேஷன் ஆஃப் எக்ஸ் k எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஒரு மைனஸ் எக்ஸை வெளியே எடுத்துருக்கேன். சரியா? மைனஸ் எக்ஸை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன வந்துடுது, மைனஸ் எக்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா 2k + 5. டவுட் இருந்தால் உள்ள ப்ராடக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2k மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5x இனி கான்ஸ்டன்ட் டேர்ம் ப்ளஸ் k + 7. சரியா? ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலான்னு பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு இது யார் கூட கம்பேர் பண்ணிக்கலாம், ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதில் வாட் இஸ் ar brன்னு எழுதி வச்சுக்கலாம். a இஸ் ஈக்குவல் டு k, தென் b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 2k + 5. And c is equal to k plus 7. c is equal to எவ்வளோப்பா, k plus 7. வெரி சிம்பிள் தான். இப்போ என்ன பண்ணிக்கலான்னு பாருங்கள். ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c is equal to 0 இல்லையா? a is equal to k, b is equal to minus of 2k + 5, c is equal to k plus 7. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த குவாட்ரடிகேஷனுக்கு one root is double the other. Therefore, let ஆல்ஃபா கமா 2 ஆல்ஃபா ஆர் தி ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோம். ஏன் அப்படி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். ஒன் ரூட் இஸ் டபுள் த அதர். ஆல்ஃபாங்கிறது ரூட்டாக இருந்தால் இன்னொரு ரூட் என்ன இருக்கணும், பீட்டாவுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கிட்டோம் 2 ஆல்ஃபா. ஒன் ரூட் இஸ் டபுள் த அதர். ஸோ ஆல்ஃபா கமா 2 ஆல்ஃபா. இதில் சம் ஆஃப் தி ரூட்ஸ், சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன வந்திருக்கு பாருங்கள், ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா. சரியா? ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா. இல்லை சம் ஆஃப் தி ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு, மைனஸ் b/a. தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b/a. ஸோ 2k + 5/aக்கு மேலே k. சரியா? இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். 3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2k + 5/k. therefore ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2k + 5/3k. சரியா? ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. தென் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். சரியா? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன வந்துடும், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருக்கு, ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா. ஸோ 2 ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு c. சிக்கு பேலாக என்ன போட்டுடலாம், k + 7/aக்கு பேலாக k. ஸோ 2 இன்ட்டு ஆல்ஃபாவுக்கு பேலாக என்ன போட்டுடலாம், 2k
plus 5 சரியா கவனம் போட்டுக்கோங்க 2k plus 5 the whole square divided by 9k square equal to k plus 7 by k இந்த ரெண்டு kயும் கேன்சல் பண்ணிக்கோங்க ஸோ ஜஸ்ட் இந்த 9 into k cross product பண்ணுங்க அப்போ 2 into ஸோ a square plus b square plus 2ab சரியா equal to 9k into k plus 7 k plus 7 சரிதானே வெரி சிம்பிள் ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த 2 உள்ள ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் அப்போ ஈக்குவல் என்ன வந்திருக்கு 8k ஸ்கொயர் ப்ளஸ் 50 ப்ளஸ் 40k ஈக்குவல் டு என்ன வந்துடுது 9k ஸ்கொயர் ப்ளஸ் 63k சரிண்ணா 9k into k 9k square plus 9 into 7 9 7s are 63 ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை இங்கே கொண்டாந்துருங்க ஸோ 8k square plus 50 plus 40k minus 9k square minus 63k is equal to 0 so 8k square minus 9k square minus k square 40k minus 63k minus 23k plus 50 equal to 0. So, ஒரு minus ஆல் product பண்ணிக்கோங்க k square plus 23k minus 50 is equal to 0. So, product பார்த்தீங்கன்னா minus 50 sum வந்து minus plus 23. அப்போ என்ன எடுத்துக்கலாம் பாருங்க product வந்து minus 50 sum வந்து 23. So, ரெண்டையும் சேர்த்து 25 minus 2 எடுத்துக்கலாமா ஸோ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா மைனஸ் 50 ரெண்டையும் சம் பண்ணியாச்சுன்னா மைனஸ் 23 ஸோ கே ப்ளஸ் 25 இன்ட்டு கே மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ கே ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 0 கே மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 கே ஈக்குவல் டு மைனஸ் 25 தென் கே இஸ் ஈக்குவல் டு 2 அவ்வளோதான் இதான ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க வேல்யூ ஆஃப் கே என்ன வந்திருக்கு கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 25 ஆர் கே இஸ் ஈக்குவல் டு 2 வெரி சிம்பிள் தான் கவனமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் 2.4 ஃபிஃப்த் சம் if the difference of the roots of the equation 2x square minus of a plus 1 into x plus a minus 1 equal to 0 is equal to their product, then prove that a equal to 2. So, simple concept தான் 2x square minus of a plus 1 into x plus a minus 1 equal to 0 இல்லையா ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா difference of the roots is equal to product of the roots அப்படின்னு கொடுத்துட்டாங்க if alpha and beta are the roots of சரியா ifன்னு போடுறத விட letன்னு போட்டுருவோம் roots of 2x square minus a plus 1 into x plus a minus 1 equal to 0 சரியா இதை நம்ம யார் கூட கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா ax square plus bx plus c is equal to 0 கூட கம்பேர் பண்ணிக்கலாம் கம்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படி சொல்லியாச்சுன்னா ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன வந்திருக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அப்போ மைனஸ் பி பை ஏனா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏனா பிக்கு பதிலாக யார் இருக்கா மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் 1 ஸோ ஏ ப்ளஸ் 1 by 2 then product of roots என்ன வந்திருக்கு alpha into beta is equal to சரியா product of the roots என்ன வந்திருக்கு alpha into beta is equal to c by a what is c a minus 1 சரியா a minus 1 c க்கு பதிலாக a minus 1 அப்போ alpha into beta is equal to a minus 1 by 2 alpha plus beta is equal to a plus 1 by 2 alpha into beta is equal to a minus 1 by 2 so நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா since alpha minus beta is equal to alpha into beta that means difference of the roots is equal to product of the roots இல்லையா அப்போ alpha minus beta is equal to இப்போ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா a minus 1 by 2 எடுத்துக்கலாம் இதை equation 1 வச்சுக்கோங்க இதை equation 2 வச்சுக்கோங்க சரிதானே alpha minus beta is equal to alpha into beta கொடுத்தனால இப்படி எடுத்துக்கிட்டோம் ஸோ ஜஸ்ட் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ டு ஃபைண்ட் alpha comma beta என்ன வந்திருக்கு
alpha solve 1 comma 2 போட்டா அப்படி சொல்லிச்சுன்னா to find alpha comma beta alpha plus beta equal to a by 2 plus 1 by 2 alpha minus beta is equal to a by 2 minus 1 by 2 just இப்போ ரெண்டையும் sum பண்ணிக்கலாம் சரியா a plus 1 by 2 a by 2 plus 1 by 2 போடுகிறேன் இந்த ரெண்டையும் sum பண்ணுறோம் sum பண்ணும்போது beta beta cancel ஆயிரும் so 2 alpha is equal to இந்த 1 by 2 cancel ஆகும் a by 2 plus a by 2 a therefore alpha is equal to a by 2 சரியா alpha equal to என்ன கிடைச்சிருக்குது a by 2 கிடைச்சாச்சு அதை கொண்டு ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் ஸோ alpha is equal to a by 2 ஒன்றாவது ஈக்குவேஷனில் போடுங்க அப்போ என்ன வந்திருக்கு alpha plus beta is equal to a by 2 plus 1 by 2 ஆல்ஃபாவுக்கு பதிலாக a by 2 போட்டிங்கன்னா ஸோ a by 2 plus 1 by 2 a by 2 cancel so beta is equal to என்ன வந்திருக்கு 1 by 2 சரிதானா beta equal to 1 by 2 very simple தான் beta is equal to 1 by 2 அப்போ ஆல்ஃபா அண்டு பீட்டாவோட வேல்யூ கிடச்சிருச்சு ஸோ நமக்கு அது இல்லை என்ன காட்ட சொல்லியிருக்கிறாங்க a equal to 2 காட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த கண்டிஷன்லேயே கொண்டு போடுங்க சின்ஸ் என்ன பண்ணிடலாம் பாருங்கள் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வாட் இஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இதில் ஆல்ஃபாவுக்கு பதிலாக யாரை போட்டுடலாம் பாருங்கள் a by 2 minus 1 by 2 is equal to a by 2 into 1 by 2 புரியுதுனா ஆல்ஃபாவுக்கு பதிலாக a by 2 பீட்டாவுக்கு பதிலாக 1 by 2 ஜஸ்ட்டு இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா 2 LCM எடுத்துக்கலாம் தட் இஸ் a minus 1 இங்கே இருந்திருக்கு a by 4 ரெண்டையும் கட் பண்ணிக்கோங்க 2 அவ்வளோதான் அப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்கள் ஜஸ்ட்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா 2 into a minus 1 is equal to a அப்போ 2a minus 2 is equal to a ஸோ இதை இங்கே கொண்டாந்துடலாம் ஸோ இந்த மைனஸ் 2 இங்கே கொண்டாந்துருங்க அப்போ ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு 2a minus a is equal to 2 therefore a is equal to 2 அவ்வளோ வெரி சிம்பிள் இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தேன் ஹென்ஸ் ப்ரூவ்டு புரிஞ்சுதா வெரி வெரி சிம்பிள் தான் ஒன்றுமே கிடையாது என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம தான் அசியூம் பண்ணிக்கிறோம் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி கிவன் இக்குவேஷன் இங்கே ஆல்ரெடி ஸ்மால் லெட்டர் ஏ யூஸ் பண்ணியிருக்கனால நான் எது கூட கம்பேர் பண்ணுறேன் கேபிட்டல் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 கூட கம்பேர் பண்ணுறேன் ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸ் பி பை ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கிடச்சிருது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ மைனஸ் 1 by 2 கிடச்சிருது ஸோ நமக்கு கிளியராக கொடுத்துக்கிறாங்க ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இல்லையா வித் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டாவில் அதை ரெண்டையும் சால்வ் பண்ணேன்னா உங்களுக்கு ஆல்ஃபாவும் பீட்டாவும் கிடச்சிருது அதை கொண்டு கிவன் கண்டிஷனில் அப்ளை பண்ணியாச்சுன்னா we get a is equal to 2 வெரி சிம்பிள் தான் கவனமாக ஒர்க் அவுட் பண்ணுங்க எக்ஸசைஸ் 2.4ல 6th sum find the condition that one of the roots ax square plus bx plus c may be first one negative of other second one thrice the other third one reciprocal of the other ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்போ p of x is equal to ax square plus bx plus c ரெண்டு ரூட் உண்டு இதுக்கு ஆல்ஃபா பீட்டான்னு பொதுவாக எடுப்போம் இங்கே ஒன் ரூட் இஸ் நெகட்டிவ் ஆஃப் அதுன்னு சொன்னதுனால என்ன எடுத்துக்கலாம் லெட் ஆல்ஃபா கமா மைனஸ் ஆல்ஃபா ஆர் தி ரூட்ஸ் சரியா ஸோ இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் வந்திருக்கு மைனஸ் பி பை ஏ ரெண்டையும் சம் பண்ணியாச்சுன்னா ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா பி இஸ் ஈக்குவல் டு 0 இதான் ரெக்வயர்ட் கண்டிஷன் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்வயர்ட் கண்டிஷன் வந்து பி இஸ் ஈக்குவல் டு 0 தான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் பாருங்கள் ஸோ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் சி பை ஏ இதுலேருந்து எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது சரி ஆனால் நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ தெரியாது இல்லையா ஸோ அதனால் இந்த ரிசல்ட்டை விட்டுட்டு இதை விட்டுட்டு நமக்கு ரெக்வயர்ட் கண்டிஷன் என்னது பி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும் இப்போ இது ரிசல்ட்டாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஃபார்முலாவாட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க one root is for any polynomial quadratic polynomial one root is condition for one root is negative of other சொல்லியாச்சுனால b is equal to 0 that means the coefficient of x வந்து 0-ஆக இருக்கணும் coefficient of x வந்து 0-ஆக இருந்தால் என்ன இருக்கும் one root is negative of other-ஆக இருக்கும் அவ்வளோதான் புரிஞ்சுதா இல்லையா வெரி சிம்பிள் தான் தென் செகண்ட் பாருங்கள் one root is thrice the other அப்போ let alpha, 3 alpha are the roots அப்படின்னு எடுத்துக்கலாம்
சரியா? ஆல்ஃபா கமா 3 ஆல்ஃபா, ஆல்ஃபாங்கிறது ஒரு ரூட்டு, த்ரைஸ் தி அதர்ங்கிறதுனால 3 ஆல்ஃபாங்கிறது ரூட்டு. ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ். சரியா? சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன வந்திருக்கு? சம் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு b by a மைனஸ் b by a. அப்போ therefore is equal to alpha plus 3 alpha is equal to minus b by a. 4 alpha is equal to minus b by a. Then alpha is equal to minus b by 4a. இருக்கட்டும். Then product of roots. சரியா? Product of roots என்ன வந்திருக்குன்னு பாருங்க. Equal to c by a. Product of the roots just இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறோம். இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன வந்திருக்கு பாருங்க. 3 alpha square equal to என்ன வந்திருக்கு? c by a. ஸோ இதில் இந்த ஆல்ஃபா வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆல்ஃபாக்கு வேல்யூ என்ன? மைனஸ் b by 4a. அப்போ therefore is equal to 3 into b square by 16a equal to c by a. சரியா? புரியுதாம்மா? அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணியிருக்கிறோம்? 3 ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபா ஸ்கொயருக்கு பதிலாக ஆல்ஃபாவுக்கு பதிலாக மைனஸ் b by 4a. அப்போ b ஸ்கொயர் பை 16, 4 ஸ்கொயர்னா 16 இன்ட்டு a ஸ்கொயர் வரும் இல்லையா? 16 என்ன வந்திருக்கு? a ஸ்கொயர். மிஸ் பண்ணிடாதீங்க. 16a ஸ்கொயர். சரிப்பா? புரியுதா? இதை ஸ்கொயர் பண்ணியாச்சுன்னா 16a ஸ்கொயர். அப்போ ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் கட் பண்ணிடுங்க. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா 3b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16ac. 3b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வந்திருக்கு 16ac ரிக்வயர்ட் கண்டிஷன். எப்போ? ஒன் ரூட் இஸ் thrice of the other அப்படின்னு சொல்லியாச்சுனாலே 3b square is equal to 16ac வரும். அவ்வளோதான். வெரி சிம்பிள். தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன் ரூட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் அதர் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஒன் ரூட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் அதர்னா லெட் எதெல்லாம் எடுத்துக்கலாம்? ஆல்ஃபா கமா 1 by ஆல்ஃபா ஆர் தி ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆல்ஃபா கமா 1 by ஆல்ஃபா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ரூட்ஸ். சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன வந்திருக்கு? ஆல்ஃபா ப்ளஸ் 1 by ஆல்ஃபா. சரியா? மைனஸ் b by a. ஆல்ஃபா ப்ளஸ் 1 by ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b by a இருக்கட்டும். தென் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். c by a. ஸோ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா ஆல்ஃபா இன்ட்டு 1 by ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு c by a. இந்த ரெண்டையும் கட் பண்ணிடலாம். அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு c by a. தென் a இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வந்திருக்கு? c. அப்போ ரிக்வயர்டு கண்டிஷன் யாருக்கு வந்திருக்கா? a ஈக்குவல் டு c. அப்போ எந்த ஒரு குவாட்ரேட்டிக் பாலினாமியலாக இருந்தாச்சுனாலும் இந்த ரெண்டு டேமும் ஈக்குவலாக இருந்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன வந்திருக்கு? ஏயும் சியும் ஈக்குவலாக இருந்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒன் ரூட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் அதராக இருக்கும். புரிஞ்சுதா இல்லையா? வெரி சிம்பிள் தான். நம்ம ஏதாவது 1 மார்க் வரும்போது இதை செக் பண்ணி காட்டலாம். ரொம்ப சிம்பிள் தான். கவனமாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.